ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg சிக்கனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே இதுக்கு தேவையான உப்பு போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள், வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு 10 மினிட்ஸ் வேக வைங்க. நல்லா வெந்தோடனே கிரேவி பதத்துக்கு வந்தோடனே கொத்தமல்லி இலையை போட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம். நமக்கு தேவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.